நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதன வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. வெளியூர் என்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனுக்குரிய பல தரப்பட்ட சிகிச்சை முறைகள் சொல்லப்பட்டாலும் இன்னும் ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு சிகிச்சை முறை என்ன? யோகாசனம், யோகா என்று சொல்லுவோம். உண்மையாக எங்களுடைய அயல்நாடான இந்தியாவிலே மிக மிக பிரபலியம் பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த யோகாசனமானது என்ன செய்கிறது என்றால் எங்களுடைய உடலினுடைய புத்துணர்ச்சிக்கும் எங்களுடைய மனதினுடைய புத்துணர்ச்சிக்கும் மிகவும் உதவக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதாவது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிசிப்ளின்ஸ் என்று சொல்லுவோம். இந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிசிப்ளினுக்கு மிகவும் உதவக்கூடிய ஒன்றாக இந்த யோகா அல்லது யோகாசனம் இருக்கின்றது. எனவே இப்போது முக்கியமாக பல தரப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி இந்த யோகாசனம் செய்பவர்கள் மிகவும் உன்னதமான ஒரு நிலையை அடைகிறார்கள் என்றால், அதாவது இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் எனப்படுகிற விந்து முந்துதல், அதே நேரத்திலே இரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்குறி விரைப்படையாத தன்மை போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கின்றது. என்றாலும் கூட அண்மையிலே இன்னும் ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்யப்பட்டது. மருந்துகளுடன் தெரியும், ஃப்ளூஎக்சிட்டின் என்ற ஒரு மருந்து இருக்கின்றது. 30 மில்லிகளை நாங்கள் பாவிப்போம் சாதாரணமாக. இந்த மருந்துடன் இந்த யோகாவும் சேர்ந்து வருகின்ற போது, யோகாசனத்தையும் நாங்கள் சேர்ந்து செய்கின்ற போது மிகவும் உன்னதமான ஒரு விளைவு ஏற்படுவதாக அண்மையிலே செய்யப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் எங்களுக்கு தெரிவிக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர் உங்களுக்கு யோகா அல்லது யோகாசனம் செய்வதற்குரிய வசதிகள் இருக்குமாக இருந்தால் அது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த யோகாசனத்தினே ஆசனா என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு விதமான ஆசனங்கள் இருக்கின்றது. நானும் போய் அதிலே சில காலம் பயிற்சி எடுத்து இருக்கின்றேன். அதாவது சில ஆசனங்களிலே உங்களுக்கு தெரியும், இந்த உடலை அப்படியே நாங்கள் சுருக்கக்கூடியதாக திருப்பக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு திருப்புகின்ற போது அந்த எங்களுக்கு பரப்பிச்சு அந்த குரு சொன்னார், இவ்வாறு நாங்கள் செய்கின்ற போது என்ன நடைபெறுகிறது என்றால் எங்களுடைய இந்த 2 கிட்னியும், அதாவது 2 சிறுநீரகங்களும் அப்படியே நசுக்கப்பட்டு அதில் இருந்து ஊத்தைகள் எல்லாம் வெளியேறுகிறதுன்னு சொல்லி, உண்மையாக பலதரப்பட்ட இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த சிறுநீர் தொகுதிகளிலே இருக்கின்ற சிறுநீரகங்களாக இருக்கலாம், யூரிட்டராக இருக்கலாம், சிறுநீர் குழாய்களாக இருக்கலாம், அல்லது சிறுநீர் பைகளாக இருக்கலாம். இவற்றில் இருக்கின்ற கற்களுக்கு கூட இந்த வெவ்வேறு விதமான இந்த யோகாசனத்தில் இருக்கின்ற ஆசனங்கள் எல்லாம் மிகுந்த நன்மை பயப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே ஒரு ஆசிரியர் குருவினுடைய வழிகாட்டலின் கீழ் நாங்கள் அவற்றை முறையாக கற்போமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் அதாவது இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் எனப்படுகிற இந்த விந்து முந்துதலுக்குரிய ஒரு வேட்கை அல்லது ஒரு டிசையர், ஒரு ஆசை ஏற்படுகின்ற போது இந்த யோகா செய்பவர்கள் அதன் மூலமாக அந்த எங்களுடைய இந்த ஆண் குறியிலே இருக்கின்ற தசைகளை அவர்களால் தளர்த்த முடியும். தசைகளை தளர்த்தி அதன் மூலமாக எங்களுடைய இந்த பெல்விக் ஃப்ளோ என்று சொல்லுவோம், அதாவது இடுப்பெலும்பு பகுதியிலே இருக்கிற தசைகளை, இடுப்பினுடைய தரை பெல்விக் ஃப்ளோ என்று சொல்லுவோம், அடிப்பகுதியில் இருக்கின்ற தசைகளை கூட எங்களால் தளர்ச்சி அடைய செய்து அந்த வருகின்ற அந்த ஆசையை, அந்த ஈகரை, அந்த டிசையரை நாங்கள் என்ன செய்ய முடியும், அந்த வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த நிலையிலே நாங்கள் யோகாசனத்தை செய்து இருப்பவர்கள் இவற்றை இந்த தசைகளை எல்லாம் தளர்த்து கொண்ட போது அந்த நிலைமை அப்படியே அற்று போய்விடும். என்றபடியினால் இப்போது சில பேர் கண்டுபிடித்திருக்கிறார்கள், இந்த யோகாசனம் செய்வதற்கு முதல் 8 நிமிடங்களாக, 8 நிமிடங்கள் உள்ளுக்கே தான், 8 நிமிடங்களுக்கு குறைவாக இருந்த இந்த விந்து வெளியேறுகின்ற நேரம் உங்களுக்கு தெரியும். இந்த நேரம் என்று நாங்கள் எப்போது கணிக்கிறோம் என்றால், பெண்ணினுடைய யோனி பகுதிக்குள் ஆண்குறி செலுத்தப்பட்டு அதன் பிற்பாடு அந்த வெளியேறுகின்ற நேரத்தை தான் நாங்கள் கலைக்கின்றோம். எனவே இந்த நேரமானது 8 நிமிடங்களுக்கு குறைவாக இருப்பவர்கள் இந்த யோகாசனம் பயிற்சி பெற்ற பிற்பாடு
அதை அவர்கள் 54 நிமிடங்களாக அந்த நேரத்தை அவர்கள் நீடிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுவும் ஒரு நல்ல ஒரு முறையாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மருந்துகள் கூட வேறு வேறு நோய்களுக்கு, உதாரணமாக காமா பென்டின் என்ற மருந்து இருக்கின்றது, அதே நேரத்தில் ட்ரெமடோல் என்ற மருந்து இருக்கிறது. இவையெல்லாம் இந்த மூளையில் வேலை செய்யக்கூடிய மருந்துகளாக இருக்கிறது. இவை கூட இந்த ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷனுக்கு உதவக்கூடியதாக இருந்தாலும் கூட இன்னும் 100% எங்களுக்கு ஒரு விதமான முடிவுகளும் வரவில்லை. எனவே முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்றால், இதிலே பிஹேவியரல் தெரப்பி, சைக்கோ பிஹேவியரல் தெரப்பி என்பது மிகவும் முக்கியம். உங்களுடைய மனநிலையுடன் மிகுந்த தொடர்பட்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், இந்த மருந்து பல பேரிடம் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது என்ன, அவர் வேறு இடத்துல, மனைவி வேறொரு இடத்துல இருக்கிறார், கணவன் வேறொரு இடத்துல இருக்கிறார், கணவனுக்கு வேறொரு ஆண் பெண் துணையும் கிடையாது என்றபடியினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மருந்துகளை பாவிக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய ஆண்குறியை பழக்கிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றபடியில் நாங்கள் சொல்லுவோம். சுய இன்பம் காணல், மெஸ்டுபேஷன் அல்லது கைப்பழக்கத்தை நீங்கள் கட்டாயமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் நான் இதை சாதாரணமாக இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுற கதைக்கு நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். ஒரு வாகனத்திலே ஒரு பேட்டரி இருந்தால் அந்த வாகனத்தை பாவிக்காவிட்டால் அந்த பேட்டரியினுடைய இறங்கிவிடும். பிறகு அந்த பேட்டரியை நாங்கள் பாவிக்க முடியாது. எனவே புது பேட்டரியை போட்ட பிற்பாடு அந்த வாகனத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அடிக்கடி இந்த வாகனத்தை ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கு ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்டரியினுடைய சார்ஜ்களை நாங்கள் போட வேண்டும். அந்த பேட்டரியை நாங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அதே போல தான் மனைவி ஒரு இடத்துல இருந்து கணவன் ஒரு இடத்துல இருந்தால் என்ன நடைபெறும் என்றால், அங்கு ஒரு விதமான இந்த ஆண்குறி விரைப்புத்தன்மை அடைவதற்கும் இந்த இஜக்குலேஷன் ஆண்குறியில் இருந்து விந்து வெளியேறுவதற்கு முடிய ஒரு விதமான சந்தர்ப்பங்களும் கிடையாது என்றபடி எங்களுடைய ஆண்குறியை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வதற்காக கட்டாயம் இந்த கைப்பழக்கம், மெஸ்டுபேஷன் அல்லது சுய இன்பம் காணல் பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதிலே ஒரு விதமான பிழையும் கூட, ஒரு நாளிலே 10 தரம் செய்தாலும் கூட உங்களுக்கு ஒரு விதமான பிழையோ பாதகமோ ஏற்பட போவதே இல்லை. பல இடங்களில் இப்படி பாதகங்கள் ஏற்படுவதாக சொல்லப்பட்டாலும் அப்படி ஒன்றுமே ஏற்படுவதில்லை. நாங்கள் பல பேரை கண்டிருக்கின்றோம். இந்த சுய இன்பம் பாணுகின்ற பழக்கம் உடையவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மிகவும் ஒரு உன்னதமான நிலையை இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் இங்கு ஒரு பெண்களுக்கும் இதை நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே மனைவிமார்கள் கூட தங்களுடைய கணவர்மாருக்கு இதை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது அவருடைய கணவர் அவர்கள் சுய இன்பம், அதாவது இருவருமே பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருப்பதற்கு முதல் இருவருமே சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தை அந்த மனைவி கணவருக்கு செய்வாராக இருந்தால் அதன் மூலமாக அவருடைய பாலியல் வாழ்க்கையை நாங்கள் உன்னதமான நிலைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணிச்சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிக விவரங்கள் தேவையானால் தொடர்பு கொள்ளலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.